நம்ம இன்றைக்கி ஒரு லட்டு பண்ணலாம். அதுக்கு லட்டுக்கு பாருங்கள், நான் நல்லா ஒரு பாதாம் 200, ஒரு 100 அக்ரூட்டு வறுத்து வச்சுருக்கேன். காஞ்ச திராட்சை, விதையோட திராட்சை வந்து நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அந்த லட்டுக்கு தேவையான ஏலக்காய் ஒரு 5 வறுத்து வச்சுருக்கேன். அப்புறமா எள்ளு ஒரு 50, ஒரு 200 வேர்க்கடலை. இந்த மாவு பாருங்கள், கேழ்வரகு மாவு முளைக்கட்டி அரைச்சி வறுத்துருக்கேன். நெய் இப்போ ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டு வறுத்துட்டேன். இப்போ என்னென்னா இது எல்லாமே இந்த நட்ஸ் எல்லாம் அரைச்சிட்டு இந்த திராட்சையை போட்டு அந்த கேழ்வரகு மாவில் நாட்டு சக்கரை ஒரு கப்பு போடுவேன். அந்த பிடிப்பு தன்மை வர்றதுக்காக கொஞ்சம் தேனை விட்டுருவேன். நிறைய வெல்லம் போடாமல் கொஞ்சமாக நாட்டு சக்கரை, கொஞ்சம் தேனை விட்டு பிசைஞ்சு ஒரு லட்டாக பிடிச்சிடுவேன். அவ்வளோதான். இந்த லட்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. நீங்களும் செய்து எல்லாம் போட்டு நுணுக்கி போட்டு லட்டு பிடிச்சிட்டேன் பாருங்கப்பா. கருப்பு எள்ளு, கருப்பு திராட்சை போட்ட லட்டு ரொம்ப நல்லது. எல்லோரும் செய்து கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன்.